வணக்கம். இன்று பலா மூசு, அதாவது பலா பிஞ்சு டின் ஃபிஷ் போட்டு எப்படி மட்டக்களப்பு முறையில் ஒரு சுண்டல் செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் டின்னில் இருக்கிற பலாக்கா தான் 400 கிராம் எடுத்திருக்கிறேன். பேபி ஜாக்ஃப்ரூட். அதுக்கு இப்போ ஒரு பாதி அளவு தேங்காயோட பூ எடுத்து இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு, மிளகுதூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ரம்பையில், அதோட நற்சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டும் சேர்த்து இடிச்ச தூள் 2 மேசக்கரண்டி போடுறேன். போட்டு நல்லா பிசைவோம். இதுக்கு பதிலாக நீங்க உரல்லையும் இதை போட்டு இடிக்கலாம், இல்ல அம்மிலையும் சம்பல் மாதிரி இதை அரைச்செடுக்கலாம். நான் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக கையாலேயே பிசைகிறேன். ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் என்று சங்க காலத்திலே ஈழத்து உணவோட சிறப்பை பற்றி பாடியிருக்கிறாங்க. அந்த காலத்துல வணிகத்துக்கு இலங்கைக்கு வந்தவங்க அதுல புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதுவும் ஈழத்துல மட்டக்களப்புல உணவு சுவை மிகவும் அதிகமா இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அன்பான பரிமாறலும் என்று கூட சொல்லலாம். இப்ப நான் எண்ணெயில கடுகு வடிக்க போட்டிருக்கிறேன். இப்ப அதுக்குள்ள பிலாக்காயை உதுத்தி எடுப்போம். நீங்க ஃப்ரெஷ்ஷா வேண்டுனா அவிச்சு தண்ணியை வடிச்சு எடுக்கலாம். நாங்க வளமையா ஃப்ரெஷ்ஷா தான் செய்வோம். எனக்கு இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல. இப்ப அதோட இந்த எண்ணெய் சட்டிக்குள்ள பிலாக்காயை போடுவோம். பிலாக்காயை உதிர்த்தி எடுத்த மாதிரியே டின் ஃபிஷ்ஷையும் உதிர்த்தி எடுப்போம். நான் இதுக்குள்ள எண்ணெய் 4 மேசக்கரண்டி விட்டு இருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில், தேங்காய் எண்ணெய் அல்லது எந்த எண்ணெயும் பாவிக்கலாம். இதுக்கு ஆனா தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா இருக்கும். அகப்பையாலே ஊத்தி விட்டு நல்லா இதை நீங்க கொஞ்சம் வதக்குங்க. இப்ப இதுக்குள்ள 1/2 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், சேர்த்திருக்கிறோம். இப்ப சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து அதை வதக்க விடுவோம். இப்ப பிசைஞ்சு வச்ச அந்த தேங்காய் பூக்கலவையை அதுக்குள்ள கொட்டுவோம். கொட்டி இதையும் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போக அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. இப்ப இதுக்குள்ள 10 கிராம் அளவு நான் பட்டர் போடுறேன். நீங்க இதுக்கு பதிலாக மாஜரினும் சேர்க்கலாம். நீங்க இன்னொரு 10 கிராமும் எக்ஸ்ட்ரா வேணுமெண்டா இதுக்குள்ள போடலாம். எல்லாம் போட்டு நல்லா வதங்கி விடுவோம். ஆல்மோஸ்ட் டன். இப்ப கடைசியா அதுக்குள்ள தேசிக்காய் விட போறேன். தேசிக்காய் எப்படி இருக்க கையெல்லாம் கசக்கி விட்டா பான் ஈஸியா வரும் எங்களுக்கு. சரி, இப்ப பலாக்காய் பிஞ்சு சுண்டல் ரெடி. நன்றியுடன் தீபா ரமணன்.